நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்ஸ்த்து சம் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வெரிஃபை தட் த ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ் டேக்கன் இன் ஆர்டர். ஸோ கொடுத்துருக்கிறது வந்துட்டு இன் ஆர்டர் ஃபார்ம் த வெர்டிசஸ் ஆஃப் ஏ ராம்பஸ். ஸோ வந்துட்டு ராம்பஸோட வெர்டிசஸாக ஃபார்ம் பண்ணுதா, ராம்பஸ் அப்படிங்கிற சைட்ஸை வந்துட்டு இது கரெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ராம்பஸ் அப்படின்னா என்னது, 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா. ஸோ 4 சைட்ஸுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, ராம்பஸ். ஓகேவா. ஸோ அப்போ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஏபி பிசி சிடி ஏடி இது 4மே எப்படி தான் இருக்கணும், ஈக்குவலாக ஒரே பாயிண்ட்ஸ் தான் மீன் பண்ணணும். ஓகேவா. ஸோ அப்படி இருந்ததுன்னா கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏபி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது x1 இது y1 இது x2 இது y2. ஓகேவா. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். ஸோ x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ அப்போ x2 மைனஸ் x1 அப்படிங்கிறப்ப x2ங்கிறது என்ன, 7. ஸோ 7 மைனஸ் x1 வந்துட்டு 3. ஸோ 7 மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸா, ஸோ 6 ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ -2 அப்படிங்கிறது +2 ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 7ல் 3 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 4. ஸோ 4 ஸ்கொயர். ஸோ 6 + 2 வந்துட்டு எவ்வளோ, 8. ஸோ 8 ஸ்கொயர். 4 4s are 16, 8 8s are 64. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா, ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, √80 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா. ஸோ இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு √80. அப்போ பிசி சிடி ஏடி இது எல்லாமே நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், √80 தான் கிடைக்கணும். அப்படி கிடைச்சிது அப்படின்னா இது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிசி எடுத்துக்கலாமா. ஸோ பிங்கிற பாயிண்ட் என்ன, 7,6. சிங்கிற பாயிண்ட்டு -2,3. ஓகேவா. ஸோ இப்போ பிசி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல ஃபார்முலா எழுதிக்கணும். x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, செகண்ட் இருக்கிறது x2 y2. ஓகேவா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரூட்டுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ x2 அப்படிங்கிறது -2 மைனஸ் 7. ஓகேவா. ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 3 மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ 7ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் சிம்பிள் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா, அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் போட்டுருவோமா. ஸோ ஆட் பண்ணோன்னா 9. ஸோ 9 ஸ்கொயர் ப்ளஸ் 3ல் 6 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ, 3. 6ல் தான் 3 போகும். ஸோ பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ -3 ஹோல் ஸ்கொயர். 9 9s are 81 ப்ளஸ் சிங்கிறது வந்துட்டு -1,2. ஓகேவா. ஸோ அப்போ x2 அப்படிங்கிறது -1. ஸோ y2 அப்படிங்கிறது என்னது 2. ஓகேவா. ஸோ மாற்றி நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 1 சிம்பிள் ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ 7 + 1 வந்துட்டு எவ்வளோ, 8. ஸோ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 2ல் 6 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ, 4. ஸோ 4 ஸ்கொயர். ஓகேவா. ஸோ 8 8s are 64 ப்ளஸ் 4 4s are எவ்வளோ, 16. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, √80. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிடி கண்டுபிடிக்கலாமா. ஸோ சிங்கிற பாயிண்ட் என்னது, -1,2. ஸோ நெக்ஸ்ட்டு டி அப்படிங்கிற பாயிண்ட் என்ன, -5, -6. ஓகேவா. ஸோ அப்போ சிடி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ அப்போ ஃபார்முலா படி எழுதிடலாமா. ஸோ அப்போ என்ன எழுதலாம், x1 இது y1 இது x2 இது y2. ஸோ x2 அப்படிங்கிறது -5, x1 அப்படிங்கிறது -1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 ஆகிடும் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது -6 -2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 4. -4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -8 ஹோல் ஸ்கொயர். ஸோ 4 4s are 16, 8 8s are 64. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா √80. ஓகேவா. ஸோ இது சிடி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஏ கண்டுபிடிக்கணுமா. டிங்கிற பாயிண்ட்டு -5, -6. ஏங்கிற பாயிண்ட்டு 3, -2. ஓகேவா. ஸோ அப்போ இது x1 இது y1 இது x2 இது வந்துட்டு y2. ஓகேவா. ஸோ அப்போ ஃபார்முலா எழுதிக்கலாமா. டிஏ இஸ் ஈக்குவல் டு √x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். x2 அப்படிங்கிறது என்ன, 3. ஸோ 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 3 + 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +6 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ 3 + 5 வந்துட்டு என்னது, 8.
ஸோ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6ல் 2 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ 4. ஸோ 4 ஸ்கொயர். 8 8s are 64 ப்ளஸ் 4 4s are 60. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா √80 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், நம்மளுக்கு கொடுத்துருக்க சைட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, DACD, அடுத்தது BC, அடுத்தது AB, இது எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கா? ஸோ நம்ம இப்போ என்ன எழுதிடலாம் அப்படின்னா, ஸோ அங்கே கீழே கடைசியில் எழுதி காமிக்கிறேன். ஸோ AB is equal to BC is equal to CD is equal to DA is equal to எவ்வளோ √80. ஸோ என்ன எழுதிடலாம், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஸோ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால என்ன கிடைக்குது, ஸோ இதுக்கு அடுத்த லைனாக அதை எழுதிக்கோங்க. ABCD இஸ் அ ராம்பஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் புரியுதில்ல? ராம்பஸ் பொறுத்த வரைக்கும் என்னது, ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ AB BC CD DA அப்படிங்கிற 4 சைட்ஸுமே எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஸோ முதல்ல நம்ம வந்துட்டு AB கண்டுபிடிக்கலாம். ஸோ AB கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இது ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, செகண்ட் இருக்கிறது x2 y2. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட் என்னது 2 - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 1. ஸோ 1 - 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ 2ல் 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன 1. ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 0. இப்போ √1. ஸோ √1 அப்படின்னாலும் 1னால ஆன்சர் 1 தான். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏபிக்கு அடுத்தது BC கண்டுபிடிப்போமா? ஸோ BC அப்படிங்கிறப்ப இது வந்துட்டு x1, இது y1, இது x2, இது y2. ஓகேவா? ஸோ அப்போ ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ x2 அப்படிங்கிறது என்னது 2வா? ஸோ 2 - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 2, y1 அப்படிங்கிறது 1. ஸோ 2 - 1 ஹோல் ஸ்கொயர். 2ல் 2 போயிடுச்சுன்னா எவ்வளோ 0. ஸோ 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், √1 தான் கிடைக்கும். ஸோ 0வோட ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1 தானே. ஸோ அப்போ 1. ஸோ அப்போ √1 அப்படின்னாலும் 1னாலும் நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு BCக்கு அடுத்தது CD கண்டுபிடிப்போமா? ஸோ C அப்படிங்கிற பாயிண்ட் என்ன 2, 2, D அப்படிங்கிறது 1, 2. ஓகேவா? ஸோ CD கண்டுபிடிப்போம். ஸோ CD கண்டுபிடிக்கிறப்ப முதல்ல ஃபார்முலா எழுதிக்கணும். √x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். x2 அப்படிங்கிறது என்னது, ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, செகண்ட் இருக்கிறது x2 y2. 1 - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ், ஸோ y2 அப்படிங்கிறது 2வா, y1 அப்படிங்கிறது 2, ஸோ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0. ஸோ -1 அப்படின்னா என்னது 1 தான். ஸோ அப்போ √1 அப்படின்னாலும் 1னாலும் 1 தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு AD AD கண்டுபிடிப்போமா? ஸோ ஏங்கிற பாயிண்ட்டு 1, 1. ஸோ நெக்ஸ்ட்டு Dங்கிற பாயிண்ட்டு 1, 2. ஸோ ADக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபார்முலா என்ன, சைடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, செகண்ட் இருக்கிறது x2 y2. ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ 1 - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 - 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருதா? ஸோ 1ல் 1 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ 0. ஸோ 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஸோ 0வோட எதை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ √1ஓட வேல்யூ 1. ஸோ ஏன் அப்படின்னா இப்போ 1னாலும் 1 ஸ்கொயர்னாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்க போகுது, 1 தான் கிடைக்க போகுது. இப்போ ஸ்கொயரும் √2 கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 1 மட்டும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி நம்மளுக்கு கிடச்சிருக்கு, AB BC CD AD இது எல்லாமே வந்துட்டு என்னது 1 தான் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ என்ன எழுதிடலாம், ஆல் தி சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆல் தி சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால therefore ABCD is a rhombus. ABCD is a rhombus அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் முடிச்சிடலாம். புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.